ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் பிளண்டிஸ் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது செய்கிறதுமே நல்ல ஈஸி தான். இது ப்ரௌனி மாதிரி தான் கொஞ்சம். ஆனால் ப்ரௌனிக்கு வந்து சாக்லேட் கொக்கோ பவுடர் இந்த மாதிரி எட் பண்ணுவாங்க. இதுக்கு நாங்கள் சாக்லேட் எட் பண்ணுறோம் தான். அப்போ இதுக்கு ஒயிட் சாக்லேட் தான் கூடுதலாக எட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா ப்ரௌன் சாக்லேட் எட் பண்ணியும் செய்ய இயலும். இதில் 1 கப் சுகர் எட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் எட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் எட் பண்ணிடலாம். கூடுதலாக பிளண்டிஸுக்கு ப்ரௌன் சுகர் தான் எட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னால் அதையும் எட் பண்ணி செய்ய இயலும். இது கூடவே மெல்டட் பட்டர் வந்து 1/2 கப்பும் 1 டேபிள் ஸ்பூனும் எட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிட்டு மைக்ரோ அவனில் தான் நான் மெல்ட் பண்ணி எடுத்தேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சும்மா டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். மேலும் இந்த பட்டர் நல்லா சூடாகிக்கொள்ளக்கே நீங்கள் சுகரில் எட் பண்ணி நல்லா கரைச்சி விடுங்க. இது சூட்டோடிக்குள்ளே இந்த சுகரில் எட் பண்ணி கரைக்கக்குள்ளே இந்த சுகர் வந்து குயிக்காக கரைப்பற்றும் பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகி. இந்த சுகரை வந்து நீங்கள் மிச்சம் கரைக்கணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக இது கரைஞ்சி வரக்குள்ளக்கே இதில் இந்த பட்டர் கொஞ்சம் ஆறணும். இந்த பட்டர் ஆறினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இதில் எக் எட் பண்ணணும். 2 எக் இதில் எட் பண்ணுறேன். இந்த எக் எட் பண்ணினதும் வந்து நீங்கள் இதை மிச்ச நேரத்துக்கு பீட் பண்ணிண்டிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் இதை பீட் பண்ணினாலே போதும். இந்த சுகரோடையும் பட்டரோடையும் இது மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் செட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோட ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக லைக்கும் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுறதுக்கு நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 1.5 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இது சரியாக 200 கிராம் இருக்கும். இப்போ இதையும் எட் பண்ணிட்டு இது கூட வந்து பேக்கிங் பவுடர் நீங்கள் மிச்சம் எட் பண்ணப்பட ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எட் பண்ணணும். எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது கட்டிப்படாமைக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சாக்லேட் எட் பண்ணாமல் வெறும் கொக்கோ பவுடர் மட்டும் எட் பண்ணி ப்ரௌனி நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிற அப்படின்ட்டு ரெசிபி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சாக்லேட் எட் பண்ணியுமே எப்படி ப்ரௌனி செய்கிற அப்படின்ற ரெசிபியும் போட்டுக்கிட்டேன். அந்த 2 ரெசிபியுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மாவு எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டுக்கு நான் ஒயிட் சாக்லேட் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு தான் எட் பண்ணுறேன். 1/2 கப் ஒயிட் சாக்லேட் இருக்குது. இது சரியாக 70 கிராம். உங்களுக்கு ஸ்வீட் கூடுதலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும் அப்படின்றால் நீங்கள் இந்த ஒயிட் சாக்லேட் ஒரு 50 கிராம் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் ஒயிட் சாக்லேட் மட்டும் இல்லை, ப்ரௌன் சாக்லேட் வேணும்னாலும் எட் பண்ணிடலாம். சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி வேணும்னாலும் எட் பண்ணிடலாம். இது கூடவே ப்ளம்ஸ் ஒரு 1/4 கப் மாதிரி எட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வேணும்னாலும் எட் பண்ணிடலாம். கஜு இந்த மாதிரி விருப்பமான என்ன நட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு இதில் எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மேலும் இந்த மாதிரி நட்ஸ் எட் பண்ணி செய்யக்குள்ளைக்கும் இதில் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நான் இன்றைக்கி ப்ளம்ஸ் மட்டும்தான் எட் பண்ணினேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரேயில் பேக்கிங் ஷீட் எட் பண்ணிட்டு இதை அப்படியே எட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இதை அவனில் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். உங்களுக்கு அவன் இல்லாமக்கி சும்மா சட்டியில், அதாவது ஸ்டோவில் வந்து நீங்கள் வச்சு சட்டியில் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் பார்க்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு கேக் ரெசிபி வந்து போட்டிருக்கிறேன், ஸ்டோவில் எப்படி பேக் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மெத்தடை நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு இந்த ப்ரௌனியுமே அதே மெத்தடுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கவும். மேலும் அப்படி செஞ்சாலுமே இது நல்ல பெர்ஃபெக்டாக வரும் அவனில் பேக் பண்ணுற மாதிரி. அந்த ரெசிபியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாக்லேட் கேக் ரெசிபி தான், சாக்லேட் கேக் ரெசிபின்னு தான் நீக்கும். அதில் அந்த கேக் ரெசிப்பியில் எப்படி பேக் பண்ணுற சட்டியில் அப்படின்ற மெத்தடை நீங்கள் பார்த்து அதே மெத்தடுக்கு இதை பேக் பண்ணிவிடுங்க, நல்ல பெர்ஃபெக்டாக வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன். 1/2 கப் அந்த சாக்லேட்டை வந்து லாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வேறு எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி இதுக்கு மேலே எட் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே வந்து அவனில் பேக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். அவனை 160 டிகிரி செல்சியஸுக்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு 30 மினிட்ஸுக்கு இதை நல்லா பேக் பண்ணி எடுக்கிறேன்.
30 மினிட்ஸ்க்கு அப்புறமா டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். உள்ளுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்ல பேக் ஆகிக்கும். அப்படி ட்ரை ஆகாமைக்கு கொஞ்சம் வெட்டாகினமாக்கி இருந்துச்சுன்னா அது பேக் ஆகலை. அது இன்னொரு 5 மினிட்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் வச்சு பேக் பண்ணிவிடுங்க. சட்டியில் பேக் பண்ணுறா இருந்தாலுமே அப்படி தான் செக் பண்ணி பாருங்கள் டூத் பிக்கு வச்சு. அதே மெத்தட் தான். ட்ரையாக இருந்திருந்தால் பேக் ஆகிருக்கும். அப்படி இல்லை வெட்டாக இருந்திருந்தால் பேக் ஆகலை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக வரும். ஏற்கனவே ப்ரௌனி ரெசிபி போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திக்கிறேன். கேக் பேக் பண்ணுற மெத்தடும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திக்கிறேன். ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.